வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக ரவாவை வச்சு எப்படி வடை செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்துட்டு நம்ம உளுந்து ஊற வச்சு நம்ம அதை அரைச்சி அப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஸோ நம்ம வீட்டில் பசங்க வந்து உடனே நம்ம ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலோ இல்லை வடை உடனே வேணும் அப்படின்னு கேட்டாலோ நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி எதுவும் சொல்ல தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக ரவாவை வச்சு நம்ம உடனே எப்படி வடை செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரவை வடை செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த கப் அளவு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. எடுத்து அது அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட அதே கப் அளவு 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிருங்க. ஏன்னா ரவை வந்துட்டு கொஞ்சம் ஊறி வரட்டும். அப்போதான் வடை வந்து நம்மளுக்கு பொசு பொசுன்னு வரும், சாஃப்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரை மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு தேக்கரண்டி ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுங்க. கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை அது வடை மாதிரி தட்டி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த சமயத்துல லைட்டா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஒரு 2-3 வாட்டி நீங்க லைட்டா செவந்து வர திருப்பி போட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பக்கமா தீஞ்சி வராது, உள்ளெல்லாம் வெந்து வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை நல்லா வெந்து செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியோ இல்லை ஊற வச்சோ அரைச்சோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பசங்க வீட்டில் கேட்டாங்க அப்படின்னாக்கா உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.